அடியே அருந்ததி. என்னடா பைத்தியக்காரமாய் கத்துறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோ போட்டோம். இந்த சாமியார் பைத்தியங்கள் கொஞ்சத்தில் வீடியோ போட்டோம் இல்லையா? இப்போ அந்த வீடியோ போட்டது இப்போ நான் அந்த சிரிச்சு நக்கல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டு சரியில்லையே, எதாக இருந்தாலும் ஒரு பெண் அணி அவங்க அது அவருடைய நம்பிக்கை, நம்ம அப்படி நக்கல் பண்ணுற சரியில்லைன்னு நான் வீடியோ ப்ரைவேட் பண்ணேன். கமாலும் ஏதோ ஒரு காரணத்தால் வீடியோ ப்ரைவேட் பண்ணிட்டாரா. இந்த ஈரான் யுத்தம் அமைதியாகி போயிச்சான். நம்ம ரிஸ்வார் ஹசன் இருக்கிறார் நம்மளோட குரூப்பில், அவர் இன்னும் வீடியோ எடுக்கலையாம். நாங்கள் 2 பேரும் நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன், கமால் ப்ரைவேட் பண்ணிட்டேன். அதாவது நான் ப்ரைவேட் பண்ணது ஷோர்ட், கமால் ப்ரைவேட் பண்ணது என்னென்னு தெரியலை. ரிஸ்வார் இன்னும் வீடியோ ப்ரைவேட் பண்ணலே. அதனால் காசு செலவழித்து மறுபடியும் யுத்தத்தை வர வச்சிருக்கலாம். එක්කෙනෙක් පිළිනොගත්තත් මට ප්‍රශ්නයක් නැහැ. මොකද මමත් කැමති සාමය සෞභාග්‍ය සහජීවනය ඇති වෙනව නම් නිසා තමයි මට කරන්න පුළුවන් හැකි හැමදේම මම කරලා තියෙන්නේ. මට කවුරු විශ්වාස කරත් එකයි නැතත් එකයි ඕන කෙනෙක් ඇහුවට කමක් නැහැ. ඔයා ඇමරිකාවේ ජනාධිපතිද, ඔයා ඉරානයේ ජනාධිපතිද, උඹට කරන්න පුළුවන් දෙයක් තියෙද? එහෙම මට ඇහුවට ප්‍රශ්නයක් නැහැ. මගේ හදවත දන්නවා මට කරන්න පුළුවන්ද බැරිද කියන එක. ඒක වෙන කවුරුත් දන්නේ නැහැ. ඒක මම විතරයි. මං ඕන කෙනෙකුට අභියෝග කරනවා මගේ වියදම් වෙච්ච සල්ලිත් මට ආපහු ලැබිලා මගේ අර අපහාස කරන වීඩියෝ එකක් දාගෙන ඉන්නෝනේ රිෂ්වාන්. අනේ රිෂ්වාන් දාගෙන ඉන්න වීඩියෝ එක අයින් වෙලා මගේ වියදම් වෙච්ච சல்லித் මට ආපහු ලැබිලා. நான் தெரியாம தான் கேட்குறேன். வீடியோவை இது பண்ண சொல்கிறது சரி, ஓகே, அது ஒரு லாஜிக் இருக்குது. உன்னோட வீடியோ இருக்குது, நீ எடுக்க சொல்கிற, பக்கா, இட்ஸ் அ லாஜிக், அஃப்கோர்ஸ். காசு எங்கடி கொடுத்த நீ? இந்த காசை என்ன பண்ணின நீ? அமெரிக்கா கிட்ட கொடுத்து அடிக்க சொன்னியா? யுத்த டைம்ல காமெடி பண்ணாத நீ அடியை இல்லை, ஈரானுக்கிட்ட கொடுத்து மறுபடியும் யுத்தத்தை தொடங்க சொன்னியா? நீ எப்படி காசு என்ன, இந்த காசு எங்க போச்சு? நீ செலவு பண்ணினா காசு வேணுமா? அந்த காசு எங்க போச்சு? எங்க அந்த காசு? எப்படி என்ன நடந்துச்சு? அதாவது அப்ப நீ ஒரு வார் கிரிமினல். நீ அப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற சண்டைக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க. வடிவேல் காமெடி லெடன் தெரியுமா? பில் லெடன் தெரியுமா? சிரிச்சு மாதிரி சிங்கள வீடியோவிலேயே நான் சிரிக்க விட கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கோ. சிங்கள வீடியோ இருக்குது, அதில் இன்னும் அதை விட மோசமாக சிரிக்கணும் அவ பாசையில் பேசும்போது. அப்போது என்னென்னா, காசு எங்கேருந்து நீ வேஸ்ட் பண்ண? உன் காசு எங்கே போச்சு? உன்னோட காசு எங்கே போச்சு? நீ எப்படி என்ன கணக்கில் இந்த காசு வீதம் பண்ணின? සටන් විරාමයක් තුළින් යුද්ධේ නිමාව සනිටුහන් කරලා පෙන්නනවා. யுத்தத்தை நிறுத்தி யுத்தம் அமைதியாகி போயிட்டு இருந்துச்சு. கப்பல் 2 போயிட்டு இருந்துச்சு. நான் உடனே ஒரு மந்திரத்தை போட்டேன். அவன் வீடியோ எடுக்கல, அந்த கோபத்தில் நான் ஒரு மந்திரத்தை போட்டேன். மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய சொந்த செலவில் நான் இந்த யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறேன். சொந்த செலவில் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த சொந்தமாக செலவு பண்ணி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்காக செலவு பண்ணின அந்த காசையும் ரிஸ்வார் போட்ட வீடியோ எடுத்தால் வீடியோ இந்த இவங்க மறுபடியும் யுத்தத்தை நிறுத்தி தாராங்களாம். வாயில் கள்ள வச்சு பேலை கட்டையில் போனவலை விடிஞ்சா ராவாயினா விடிய தூக்கம் ஒரு நாளைக்கு 1 hour 2 hour தான். இந்த மாதிரி நான் பேசினதும் இல்லை, இந்த மாதிரி ஓவராக நான் இது பண்ணினதும் இல்லை. முடியலை சார், முடியலை. வந்தா செத்தா ரிப்பீட்டுன்ற மாதிரி. ஐயோ ஐயோ எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? தனியாக ரூம் போட்டு இல்லையா சிரிக்கணும், ஊருக்கு தெரியாமல் ரகசியமாக? ஏன்னா கண்ணில் தண்ணீர் மல்க சிரிக்க வேண்டிய சிரிப்பு இதெல்லாம். இப்போ இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு நான் இதை ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இலங்கையில் தீவிரவாதத்தை இன்னொரு நாட்டில் போர் உருவாகிறதுக்கு இலங்கையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணின பெண் இவர் உடனடியாக நீங்கள் கைது செய்யாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்போம் கவர்மெண்ட்டுக்கிட்ட, இல்லையா?
ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனம் காசு போட்டிருக்காங்க. எப்படி சும்மா வர்றது? எங்க போய் சொல்ல. කෙනෙකුට මං අභියෝග කරලා කියන්නේ මට පුළුවන් නතර කරන්න. මම නතර කරලා පෙන්නනවා. හැබැයි அந்த அந்த ශ්වාන් ගාව තියෙන நான் அந்த මගේ වීඩියෝ එක අයින් වෙන්න ඕන. ඊට අමතරව මේ යුද්ධය සම්බන්ධයෙන් ඉරානය උස්සලා උඩින් තියන්න මං කරපු වැඩවලට වියදම් වෙච්ච සල්ලි මේ හැම දෙයකටම මං වියදම් කරපු සල්ලි මට ලැබෙනවා නම් யுத்தம் நின்றோம். அமைதி 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 அமைதி. என்ன இருந்தாலும் பெண் தானே, அதனால் கொஞ்சம் அமைதியாக தான் பேசணும். வார்த்தையை விட்டுறாதடா அப்படின்னு நான் கொஞ்சம் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான் இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கு 1000 பிரச்சனை அது போயிட்டுருக்குது. யுத்தத்தை பற்றி நாம் டெய்லி ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு அப்டேட் தந்துக்கிட்டு இருக்கிறோம். இடையில ஓகே மக்களே, சாரி பாய், போதும்.